எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விட்டா கூகுள் மேப் மாதிரி வீடு வரைக்கும் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு வருவாங்க போல. அந்த அளவுக்கு வந்து மேடம் வந்து அவ்வளோ சூப்பர் மேடம். தேங்க்யூ மேடம். அப்புறம்றாங்க படிக்க மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோன்லேயே இருக்கிறாங்க, ஃபோன் பார்க்குறாங்க, ஸ்கூல் விட்டு வந்தால் விளையாட போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட பசங்களுக்கு வந்து என் லைஃப்பில் நான் பார்த்த ஒருத்தரோட கதை மட்டும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ரொம்ப நேரம் பேச வரும்ல, ஏன்னா ஆனுவல் டேனாலே வந்து 5 நிமிஷம் மேலே பேசினா பசங்க கை தட்டுவாங்க, நல்லா இருக்குல்ல சீக்கிரம் முடிக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா தெரியும். ஸோ ஒரே ஒரு கதை மட்டும் சொல்கிறேன். நான் 10th படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவரும் எப்போனா வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் விளையாண்டே இருப்பார். அப்போ வந்து ஸ்கூலில் கடைசி எக்ஸாம் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 சில்லற மார்க் எடுக்கிறாரு. ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இந்த பையன் சரியாக படிக்க மாட்டான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, தம்பி சொந்தக்காரங்களாம் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, எனக்காக நீ 400 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டு என்ன வேணா பண்ணிக்கப்பா அப்படின்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு 50 நாள் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. டெய்லிலாம் ஃபுல்லாக உட்காந்து படிக்கல, டெய்லி ஒரு 3 நேரம் உட்காந்து படிச்சிருக்கான். பாக்கி டைமில் அந்த கேம்ஸ் விளாண்டுருக்கான், ஸ்போர்ட்ஸ் விளாண்டுருக்கான். அப்படியே போயிட்டே இருந்திருக்கு. எக்ஸாம் வந்திருக்கு, டெய்லி 3 நேரம் மட்டும் படிச்சிருக்கான், படிச்சு எக்ஸாம் எழுதிருக்கான். நாளைக்கு ரிசல்ட்டு இன்னைக்கு நேற்று எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்கு ரிசல்ட், 8:55 ஸ்கூல்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க, உங்கள் பையனை ஆசைங்க அப்படின்றாங்க. ஏன்னு கேட்கும்போது பையன் ஷார்ட் ஆகிறான், உங்கள் பையன் 419 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றாங்க. அப்படியா, பரவாயில்லையே, நம்ம பையன் 400 மேலே தான் கேட்டோம், 419 எடுத்துருக்கானு சொல்லிட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கான். ஸ்கூலுக்கு போனால் மாலை ஸ்வீட்டு நான் வச்சு வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு பயங்கர ஷாக்கு. இது நமக்கே மாலை ஸ்வீட்லாம் வச்சு வெயிட் பண்ணுறாங்கன்னா, தம்பி நீ 490 மார்க் எடுத்திருக்கேன், உனக்காக அதான் 419 தானே, 419 இல்லை 490, 490 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. அப்போதான் அவனுக்கு புரியுது, எவ்வளோ நேரம் படிக்கிறவங்களுக்கு முக்கியம் இல்லை, படிக்கிற 3 மணி நேரமாவது ஒழுங்காக படிக்கிறோம் தான். அந்த பையன் வேறு யாரும், அந்த பையன் நான் தான். ஸோ என் லைஃப்பில் நான் அனுபவித்த கதை அதுனா, என்னால் முடியாதுன்னு சொல்லப்போ நான் உட்காந்து ஒரு 50 நாள் ஜாலியாக படித்தேன். படிக்கும்போது 500க்கு 490 மார்க் எடுத்தேன். என்னாலே முடியுதுன்னா உங்களால் வேறு லெவலில் முடியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வேறு லெவல் டேலண்டடு. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, அந்த வயசில் அம்மா அப்பா பேச்சை மட்டும் தான் கேட்கணும், ஏன்னா பைத்தியக்காரன் பேச்சை கூட கேட்கலாம், ஆனால் முடியாதுன்னு சொல்கிற சொந்தக்காரன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. ஸோ குழந்தைங்க ஜாலியாக பார்த்துக்கங்க, ஹாப்பியாக வச்சுக்கங்க. அவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணே பண்ணாதீங்க. நம்ம யாருன்றது நம்ம குழந்தைங்க யாரும் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ சூப்பராக பார்த்துங்க, ஜாலியாக இருங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான டேலண்ட் தான். ஸோ இப்படி ஒரு அற்புதமான பள்ளிக்கு என்னை கூப்பிட்டு இப்படி பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.